ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டைனமிக்ஸில் ஒரு புக் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ புக் ஒர்க் புக் ஒர்க் 1 டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த வெலாசிட்டிஸ் v1 அண்ட் v2. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஒரு டயக்ராம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது டயக்ராமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இதோட டைரக்ஷன் நம்ம v1 வெக்டர்னும் இதோட டைரக்ஷன் நம்ம v2 வெக்டர்னும் வச்சுக்கலாம். இப்போது இது v1 v2 இப்படி இருக்கும்போது இதோட ரிசல்டன் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரிசல்டன். எப்படி இருக்குன்னா v1 + v2 இப்படி தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த ஹோல் ஆங்கிளை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இதை தான் நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இதை நம்ம இந்த புக் ஒர்க் நம்மளுக்கு யூனிவர்சிட்டியில் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் டயக்ராம் போடணும் பென்சிலில். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன கான்செப்டோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். The resultant velocities is v1 and v2. v1 + v2. ரிசல்டன்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ணுறது தான். ரெண்டு வெலாசிட்டிஸும் ஆட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட் ஆல்ஃபா பி தி ஆங்கிள் பிட்வீன் v1 and v2. v1 and v2 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மேக் பண்ணுற ஆங்கிளை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் த மேக்னிடியூட் ஆஃப் v1 + v2 இஸ் மேக்னிடியூட்னா மாடுலஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ மாடுலஸ் ஆஃப் v1 + v2 இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v1 வெக்டர் + v2 டாட் v1 வெக்டர் + v2. ஓகேவா, இப்போது இந்த ரூட்குள்ளே இருக்கிற இந்த பேக்கிட்ட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த v1 × v1, v1 × v2, v2 × v1, v2 × v2 அப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேவா, டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோன்னா எப்படி கிடைக்கும்? v1 டாட் v1, v1 டாட் v2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது v1 டாட் v1 நான் என்னன்ட்டு அதாவது a டாட் ஏவை நான் a ஸ்கொயர்னு எழுதலாம். அது மாதிரி v1 டாட் v1 நான் v1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா v2 டாட் v2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது v2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கலாம். இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ஓகேவா, அதனால நான் 2v1 டாட் v2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது மாடுலஸ் ஆஃப் v1 வெக்டர் + v2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் + v2 ஸ்கொயர் + 2v1 v2. இந்த காஸ் ஆல்ஃபா இந்த ஆங்கிளை தான் நம்ம காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ஸில் நம்ம ரிசல்டன்ட் இதே மாதிரி ஒரு புக் ஒர்க்கை நம்ம ஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருப்போம். அதில் ஃபோர்ஸஸில் பார்த்துருப்போம். இதில் நம்ம வெக்டாரில் பார்க்குறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதை நம்ம படித்து அந்த வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா let theta be the angle between v1 and the resultant of v1 vector plus v2 vector. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தீட்டா, இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, எதுக்கும் v1 வெக்டருக்கும் அண்ட் இந்த ரிசல்டன்ட் வெக்டருக்கும் v1 + v2 இந்த வெக்டருக்குள்ள ஆங்கிள் v1ம் இதுவும் v1 + v2 இருக்குல்ல, இந்த ஆங்கிளில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா tan theta. tan thetaக்கு என்ன ஃபார்முலானா tan theta is equal to modulus of a vector into b vector divided by a vector dot b vector. இதுதான் ஃபார்முலா. இப்போ a இருக்கிற இடத்துல நம்மளுக்கு v1 இருக்குது அண்ட் கிராஸ் b இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா v1 + v2 இது இருக்குது. ஓகேவா, ஸோ அகெயின் a இருக்கிற இடத்துல v1 இருக்குது டாட் b இருக்கிற இடத்துல v1 + v2. ஸோ இருக்கா, இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். v1 × v1 ப்ளஸ் v1 × v2. ஓகேவா, a கிராஸ் a உனக்கு இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். a கிராஸ் ஏன்னா என்னென்னா 0. ஸோ அப்போ இது 0 ஆகிடும் இந்த டேர்ம். நெக்ஸ்ட்டு கீழே v1 டாட் v1 ப்ளஸ் v1 டாட் v2. இப்போது நியூமரேட்டர் v1 × v2, டினாமினேட்டரில் பார்த்தோன்னா v1 டாட் v1ன்றதுனால v1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இது v1 × v2 வெக்டர். இப்போது a கிராஸ் b, மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் பிக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ab sin θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ab sin θ
இங்கே டீட்டாக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் பார்த்தோன்னா v1² + v2 cos ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ v1 v2 sin ஆல்ஃபா டிவைடட் பை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா v1 இருக்குது, இங்கே ஒரு v1 இருக்குது, v1 காமனாக வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல வெளியே எடுத்துட்டேன்னா v1 × v1 + v2 cos ஆல்ஃபா. இப்போ v1க்கு v1 கேன்சல் பண்ணிடுவோம். tan θ = v2 sin ஆல்ஃபா டிவைடட் பை v1 + v2 cos ஆல்ஃபா. இப்போ θ மட்டும் என்னென்னா tan இந்த சைட் கொண்டு வந்துட்டோன்னா tan இன்வெர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கு கரலரி பார்க்கணும். கரலரி என்னென்னா if v1 and v2 are equal magnitude says, அதாவது v1ம் v2ம் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட் அப்படின்னா அதை நான் v1 நம்ம டைரெக்டாக சொல்லலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் v1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் v2 இஸ் ஈக்குவல் டு நான் vன்னு சொல்லலாம். ஸோ இப்போது v1 v2 இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து vன்னு அப்ளை பண்ண போகிறேன். மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிட்டு தட் இஸ் v1 வெக்டர் ப்ளஸ் v2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு v1 இருக்கிற இடத்துல v போடுறேன், v2 இருக்கிற இடத்துல v போடுறேன், ப்ளஸ் 2 v1 அகைன் v1 v2 இருக்கா, இது ரெண்டுத்துலக்கும் நம்ம v தான் போட போகிறோம். ஸோ v² ஆகிடும் cos ஆல்ஃபா. இங்கே 2v1 இங்கே ஒரு v² இருக்குது, இங்கே ஒரு v² இருக்குது, 2v² ப்ளஸ் 2v² cos ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ இதுலேருந்து 2v² காமனாக வெளியிட்டேன்னா 2v² 1 + cos ஆல்ஃபான்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 1 + cos ஆல்ஃபாவுக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 2 cos² α/2 அப்படின்ற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்குது. இப்போது 2 2s are 4. இப்போ 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். v² ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா v கிடைக்கும். cos² α/2 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா α/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? thus of two velocities are equal magnitudes, then the resultant is equally inclined to v1 and v2 at an angle α/2 அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட்டு கரலரி என்னென்னா if v1 and v2 are perpendicular to each other then v1 vector equal to v1i and v2 vector is equal to v2j. நம்மளுக்கு இதோட யூனிட் வெக்டர் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா i வெக்டர்னும் இதோட யூனிட் வெக்டரை j வெக்டர்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதோட ஆங்கிள் வந்து பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன இதோட ஆங்கிள் அப்படின்றது தான். இப்போ ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன, மாடுலஸ் ஆஃப் v1 + v2, v1 இருக்கிற இடத்துல v1iன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், v2 இருக்கிற இடத்துல v1jன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதோட வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஃபார்முலா என்னென்னா √v1² + v2² + 2v1 v2. இப்போது cos ஆல்ஃபா இங்கே வந்து நம்ம cos ஆல்ஃபா இருக்கிற இடத்துல என்னன்னு போட்டிருக்கோம், 90 போட்டிருக்கோம். அப்போனா cos ஆல்ஃபாவோடைய வேல்யூ வந்து cos 90 வந்து 0. ஸோ அது வந்து இந்த இடத்துல போட்டேன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால நான் இந்த 2 டேர்மை மட்டும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து tan θ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. tan θ இஸ் ஈக்குவல் டு v2 sin ஆல்ஃபா v1 + v2 cos ஆல்ஃபா. v2 sin ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 90 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin 90யோட வேல்யூ என்னது 1. அதேமாதிரி cos ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 90 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cos 90 வந்து 0. ஸோ இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் டேர்ம் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா v2/v1, அதாவது இந்த இடத்துல sin 90 இருக்கிற இடத்துல 1ன்னு வரும். அப்போது 1 × v2 v2 டினாமினேட்டரில் v1 இருக்கும். ஸோ v2/v1 இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் θ இருக்குமா, tan θன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு θ வேணுன்றதுனால tan இந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் v2/v1. இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய ஒரு புக் ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? இதை வந்து இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. வேறு எதனா டாபிக்ஸ் உங்களுக்கு எதனா சொல்லித்தரணுன்னா அதுவும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதுக்கும் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.